அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாத்திமாக்கா, இந்த அரஃபா நோன்பை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அரஃபா நோன்பை சிறப்பு பத்தி தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேசவே மாட்டப்பா. துல்ஹஜ் பெற 9 அன்னைக்கு தான்ப்பா அரஃபா தினம். இந்த அரஃபா தினம் அன்னைக்கு தான் நம்ம நோன்பு வைக்கணும். அது ஒரு சுன்னத்தான நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அரஃபால இருக்கிற ஹாஜிகள் மட்டும் இந்த நோன்பை தவிர்த்து கொள்ளணும். மற்ற மூமினான அனைவரும் இந்த 9 அன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கணும். இந்த அரஃபா தினத்தன்னைக்கு யாரெல்லாம் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முன் சென்ற ஒரு வருட பாவமும் பின் சென்ற ஒரு வருட பாவமும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த நோன்பை மிஸ் பண்ணாம அனைவரும் வைப்போம். இந்த அரஃபா நோன்பு அன்னைக்கு நம்ம கேட்கிற துவா தான் மிக சிறந்ததாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த அரஃபா தினத்து நோன்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமா பாலஸ்தீன் மக்களுக்காக நிறைய துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு சிறப்பு இருக்குங்களாக்கா. இன்ஷா அல்லாஹ் நானும் இந்த நோன்பு வச்சு பாலஸ்தீன் மக்களுக்காக நிறைய துவா செய்யறேன்க்கா.